வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவும் பிரேசிலும் இருதரப்பு வர்த்தகத்தை 20 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்த ஒப்புக் கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேலும் இரு நாடுகளும் ஒரே அணியாக இணைந்து செயல்பட்டால் இந்த இலக்கை அடைவது கடினமல்ல என்று பிரேசில் அதிபர் திரு லூயி இனாசியோ லூலா டா சில்வாவுடன் இணைந்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பிரதமர் தெரிவித்துள்ளார். இரு தலைவர்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையின் போது விவசாயத்துறையின் முக்கியத்துவம் மற்றும் அதற்கான பொருளாதாரங்களின் பங்களிப்பு குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செயலாளர் திரு குமரன் தெரிவித்துள்ளார். டெல்லி அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகளுக்காக 900 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி ஒதுக்கவும் தேசிய கல்விக் கொள்கை 2020 செயல்படுத்தவும் டெல்லி அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தலைமையில் நேற்று நடைபெற்ற 10வது அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டன. புதுச்சேரியில் தேசிய தகவலியல் மையத்துடன் இணைந்து தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பில் பாஷினி மொழிபெயர்ப்பு செயலி மற்றும் அரசு துறைகளின் இணையதள துவக்க விழா நேற்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பாஷினி நிர்வாகம் மற்றும் புதுச்சேரி தகவல் தொழில்நுட்பத்துறை இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், தலைமைச் செயலர் திரு சரத் சௌஹான், செயலர் திருமதி முத்தம்மா, இயக்குநர் திரு சிவராஜ் மீனா மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். ஜிம்னாஸ்டிக்ஸ் உலக சாம்பியன்ஷிப் போட்டிகள் 2025 வரும் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தாவின் செனாயனில் நடைபெற உள்ளது. இப்போட்டிகளில் சுமார் 70 நாடுகள் கலந்து கொள்கின்றன என்றும் ஏற்கனவே 86 நாடுகள் பதிவு செய்துள்ளன என்றும் ஜிம்னாஸ்டிக்ஸ் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.